திருக்கோளூர் பெண் பிள்ளை இரகசியம் 58ஆம் இரகசியம். நெல்லெனப் பெற்றேனோ இடையாற்றூர் நம்பியைப் போலே. சாமி, நீங்கள் திருவரங்கத்திலிருந்து வருகிறீர்கள். அங்கே நடக்கும் உற்சவங்கள் பற்றி கூறுங்களேன் என்றாள் அந்த சின்ன பெண். திருவரங்க உற்சவம் பெருமாளின் குணங்களைப் போல அதை எண்ண முடியாது பெண்ணே என்று உடையவர் உற்சாகத்துடன் பட்டியலிட்டார். கோடை திருநாள் என்ற பூர்ச்சாற்று உற்சவம், அதற்கு பிறகு சித்ரா பௌர்ணமி, கஜேந்திர மோட்சம், விருப்பன் திருநாள் என்ற சித்திரை தேர், வசந்த உற்சவம், ராமநவமி, ஆனி கேட்டையில் வரும் ஜேஷ்டாபிஷேகம், திருப்பாவடை, ஆடி 28ஆம் பெருக்கு, ஸ்ரீ ஜெயந்தி, உரியடி பவித்ரோத்சவம், விஜயதசமி, ஊஞ்சல், தீபாவளி, கைசிக ஏகாதசி, கார்த்திகை நெடுந்தாண்டகம், பகல் 10 திருமொழி திருநாள், ரா10 திருவாய்மொழி திருநாள், வைகுந்த ஏகாதசி, கைத்தல சேவை, திருமங்கை மன்னன் வேடுபரி, சங்கராந்தி, கணுபாரி வேட்டை, நம்மாழ்வார் மோட்சம், பூபதி திருநாள், தைத்தேர், தெப்பம், தெலுங்கு வருட பிறப்பு, ஆதி பிரம்மோற்சவம், நாச்சியார் கோடை திருநாள், நாச்சியார் வசந்த உற்சவம், நாச்சியார் ஜேஷ்டாபிஷேகம், திருப்பாவடை, நவராத்திரி உற்சவம், நாச்சியார் ஊஞ்சல், நாச்சியார் திருமொழி, திருவாய்மொழி திருநாள், பிறகு மீண்டும் சித்திரை திருவிழா ஆரம்பமாகும் என்றார் உடையவர் ஒரே மூச்சில். பக்கத்தில் இருந்த சிஷ்யர், பிள்ளாய், இந்த திருநாளில் ஒவ்வொரு நாளும் பல மண்டபங்களில் விதவித அலங்காரங்களுடன் பல்வேறு வாகனங்களில் புறப்பாடு, சித்திர வீதி உலா, உத்திர வீதி உலா, கண்ணாடி சேவை, ஆழ்வார்கள் பாசுரங்கள் கோஷ்டியை கேட்பது, அபிஷேகம், பல்வேறு சேர்த்தி சேவை, முத்தங்கி சேவை, மோகினி அலங்காரம், அரையர் சேவை, கொலு அலங்காரம், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநட்சத்திரம் என்று கூறிக்கொண்டே போகலாம் என்றார். இவ்வளவு உற்சவங்கள் சேவைக்கு தவறாமல் செல்வார் இடையாற்றூர் நம்பி என்று தன் கதையை ஆரம்பித்தார் அந்த சின்ன பெண். திருவரங்கம் அருகில் இடையாற்றங்குடி என்ற சிறு கிராமத்தில் நம்பி என்பவர் வாழ்ந்து வந்தார். திருவரங்க பெருமாள் மீது மிகுந்த மையல் கொண்டவர். எல்லா திருவிழாவிற்கும் இவர் தவறாமல் செல்வார். இவருக்கும் உற்சவங்களை சேவிப்பதுதான் இவருக்கு உணவே. நம்பி, சாப்பிட வாங்க என்று யாராவது அழைத்தால், உற்சவம் ஆரம்பித்து விட்டதா, இதோ வருகிறேன் என்பார். மாடுகள் உணவை உண்ட பிறகு வயிற்றில் இருக்கும் உணவை அசை போட்டு கொண்டிருக்கும். அதுபோல நம்பி அன்று என்ன உற்சவம் கண்டு கழித்தாரோ அதை இரவு இன்று நம்பெருமாள் முத்துமாலை என்ன அழகு! அவர் கையில் சாத்தியிருந்த வளையல், வைரப்பதக்கம், வசந்த மண்டபத்திற்கு நடந்து வந்த அழகு என்று எல்லாவற்றையும் இன்பமாக அனுபவித்து கொண்டிருப்பார். நம்பிக்கு 100 வயதானது. அந்த வருடம் பிரம்மோற்சவம் ஆரம்பமாகியது. 100வது வயதில் தள்ளாடி கொண்டு இருந்தார் நம்பி. அவரால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை. அதனால் உற்சவத்திற்கு அவரால் போக முடியவில்லை. நம்பிக்கு உற்சவம் எல்லாம் அத்துப்படி. இன்று முதல் நாள் உற்சவம். அன்று நம்பெருமாள் அலங்காரம், நடை எல்லாம் அவர் மனதில் ஓடியது. ஆறாத அருளமுதம் பொதிந்த கோவில் போக முடியவில்லையே என்று வருத்தப்பட்டார் நம்பி. நம்பெருமாள் உற்சவத்தில் சுற்றும் முற்றும் பார்த்தார். நம்பியை காணவில்லை. எல்லா தூண் இடுக்கிலும் நோட்டம் விட்டார். ஆனால் நம்பி இல்லை. நம்பெருமாள் தவித்தார். நம் நம்பியை காணவில்லையே, ஏன் வரவில்லை என்றார் வருத்தத்துடன். நம்பியை தேடினார். நம்பெருமாள் என்ற தகவல் நம்பி காதிற்கு எட்டியது. 2ஆம் திருநாள் உற்சவம். அன்றும் நம்பியால் எழுந்து செல்ல முடியவில்லை. அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் அளித்த கோவில் போக முடியவில்லையே என்று வருத்தப்பட்டார் நம்பி. நம்பெருமாள் அன்றும் நம்பியை தேடினார். 3ஆம் நாள் தோலாத தனிவீரன் தொழுத கோவில் போக முடியவில்லையே என்று வருந்தினார் நம்பி. வழக்கம் போல் நம்பெருமாள் இன்றாவது நம்பி வந்திருக்கிறாரா என்று தேடினார். 4ஆம் நாள் துணையான வீடனருக்கு துணையாம் கோவில் போக முடியவில்லையே என்று துயரத்தில் ஆழ்ந்தார் நம்பி. இன்றும் நம்பெருமாள் நம்பி வந்திருக்கிறாரா என்று பார்த்து கொண்டிருந்தார். 5ஆம் திருநாள் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோவில். ஆனால் நம்பெருமாளுடன் சேர முடியவில்லையே என்று நம்பியின் மனம் சஞ்சலம் அடைந்தது. 6ஆம் திருநாள் நம்பெருமாளை பார்க்காமல் நம்பியால் இருக்க முடியவில்லை.
திருவரங்கம் செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோவில் என்று மெதுவாக எழுந்தார். சிரமத்துடன் கையில் ஒரு கோலுடன் தள்ளாடி கொண்டு தன் கிராமத்திலிருந்து திருவரங்கம் புறப்பட்டார். ஆலயத்திற்குள் வந்து ஒரு தூணை பிடித்து கொண்டு நின்றார். நம்பெருமாள் அன்றும் நம்பியை தேடினார். தூணை பிடித்து கொண்டிருந்த நம்பியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். என்ன நம்பி, நலமா? ஏன் வரவில்லை? தினமும் உன்னை தேடினேன் என்றார். நம்பி பேச முடியாமல், வருடம் முழுக்க எல்லா நாட்களும் உன் உற்சவத்தை சேவித்தேன். இப்போது எனக்கு 100 வயது. நடக்க முடியவில்லை. இடையாற்றங்குடியிலிருந்து இங்கே வர இயலவில்லை. இப்போது தூணை பிடித்து கொண்டு நிற்க கூட முடியவில்லையே என்றார். இனி கவலை வேண்டாம், இங்கேயே நில்லும் என வாகன மண்டபத்திலிருந்து கார்த்திகை மண்டபம் பக்கம் செல்லும் போது, தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில் திருவரங்கம் என திகழும் கோவில்தானே என்று நம்பி அந்த இடத்திலேயே மோட்சம் பெற்றார். பூலோக வைகுந்தத்தில் பார்த்து இன்புற்ற உற்சவங்களை வைகுந்தத்தில் தொடர்ந்து சேவிக்க ஆரம்பித்தார். சாமி, இது மாதிரி பெருமாள் என்னை நிற்க வைத்து மோட்சம் தரவில்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர் சிரித்து கொண்டு, அடிக்கடி ஊரை விட்டு போக வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாயே, நெடுந்தூரம் போக வேண்டுமோ பெண்ணே என்றார். நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியைப் போலே என்றாள் அந்த சின்ன பெண். 58ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.